ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே கூகுள் பே அக்கௌண்ட் யூஸ் பண்றோம். ஆனா உங்களுடைய கூகுள் பே பேங்க் அக்கௌண்ட்ல பணமே இல்லாவிட்டாலும் கூகுள் பே வழியா கடன் வாங்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த கூகுள் பே கிரெடிட் லைன். இந்த கூகுள் பே கிரெடிட் லைனை உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்ல எப்படி ஆக்டிவேட் செய்ய முடியும்? அதற்காக உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கிரெடிட் லைனை யூஸ் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை எல்லாமே இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் போன்ல கூகுள் பே அப்ளிகேஷனை ஓபன் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கூகுள் பே ஹோம் பேஜ்ல மேல் பக்கம் தெரிகிற அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சரை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜ்ல என்னுடைய கேஷ் ரிவார்டை பாருங்க. இந்த கேஷ் ரிவார்டு எல்லாமே நான் ஃப்ரீயா வாங்கினது. இது மாதிரி அன்லிமிட்டெட் கேஷ்பேக் வாங்க நீங்களும் விருப்பப்பட்டா வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் செய்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் செய்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ செட்டப் பேமெண்ட் மெத்தட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யும்போது அடுத்த பேஜ்ல ஆட் கிரெடிட் லைன் ஆப்ஷனை நீங்க டைரக்டா பார்க்க முடியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் என்பிசிஐ இணைந்து கொண்டு வந்த இந்த புதிய டெக்னாலஜி தான் இந்த கிரெடிட் லைன். சிம்பிளா சொல்றதா இருந்தா இது ஒரு டிஜிட்டல் கிரெடிட் கார்டுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணமே இல்லாத போதும் சரி, பேங்க் உங்களுடைய சிவில் ஸ்கோர் மற்றும் ஒரு சில தகுதியின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கடனா கொடுக்கும். பட் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அந்தந்த பேங்க் தான் முடிவெடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5000 இல்ல 1 லட்சம் ரூபாயை இந்த கிரெடிட் லைன் வழியா வாங்கிட்டீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் செய்வீங்களோ அது மாதிரி யூஸ் செய்யலாம். அதாவது ஒரு QR கார்டை ஸ்கேன் செய்து பேமெண்ட் செய்வது, ஆன்லைன் பேமெண்ட் செய்வது, இது மாதிரி பேமெண்ட் செய்ய முடியும். இல்ல இந்த கிரெடிட் லைன் அமௌண்ட்டை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மாற்றணும், இல்ல என்னுடைய நண்பனுக்கு சென்ட் பண்ணணும். இது நடக்காத ஒன்று. தட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்லி QR கோட் ஸ்கேன் செய்து பேமெண்ட் செய்வது, மெர்ச்சன்ட் பேமெண்ட், இது மாதிரி பேமெண்ட் மட்டும்தான் செய்ய முடியும். ஓகே, இப்போ இந்த கிரெடிட் லைனை எப்படி நம்முடைய கூகுள் பேல ஆக்டிவேட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் கிரெடிட் லைன் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து சம்பந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் செய்துக்கோங்க. ஓகே, இப்போ அக்கௌண்ட் வெரிஃபை ஆன பிறகு இது மாதிரி எரர் ஆகுதுன்னா அந்த வங்கி ஃப்ரீ அப்ரூவ்ட் UPI கிரெடிட் லைன் ஆஃபர் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கும் சேம் ப்ராப்ளம் தான். ஸோ என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. பட் இருந்தாலும் கிரெடிட் லைனை ஆக்டிவேட் செய்கிற ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் செய்யும் போது இது மாதிரி எரர் ஆகலை, ப்ராப்ளம் ஆகலைன்னா கூகுள் பேயிலிருந்து ஒரு SMS உங்களுடைய செலக்டட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் லைன் ஆஃபர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அப்படி ஏதாவது ஆஃபர் இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை அப்ளை செய்து ரிசீவ் ஆகிற ஆதார் OTP அப்ளை செய்து புதிய ஒரு UPI பின்னை செட் செய்து இந்த கூகுள் பே கிரெடிட் லைனை யூஸ் செய்யலாம். பட் இதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இது உங்களுடைய அவசர தேவைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இதனுடைய ரீபேமெண்ட், அதாவது திருப்பி அடைக்கக்கூடிய பேமெண்ட்டை ஒரு நாள் நீங்க டிலே செய்தாலும் உங்களுடைய சிவில் ஸ்கோர் பாதிக்கப்படலாம். லேட்டா பேமெண்ட் செய்யறதுனால அதற்கான எக்ஸ்ட்ரா சார்ஜும் பிடிக்கப்படலாம். சேம் கிரெடிட் கார்டு மாதிரி தான். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தா வீடியோ கிளிக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாம கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.